வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அனைவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் வழங்கக்கூடிய நிதி உதவியை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதை எந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்க போறாங்க, யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம், அதற்கு என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும், எப்படி விண்ணப்பம் செய்வது போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக வழங்கக்கூடிய காப்பீட்டு தொகை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த உழவர் பாதுகாப்பு திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டமானது தமிழகத்தின் சிறு குறு விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபடும் நபர்கள், குத்தகைதாரர்கள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களின் கல்வி, சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலை ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்தின் மூலம் யாரெல்லாம் பயனடைவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவதற்கு 2.5 ஏக்கருக்கு மேற்படாத நன்செய் நிலம் அல்லது 5 ஏக்கருக்கு மேற்படாத புன்செய் நிலத்தை சொந்தமாக வைத்திருந்து மற்றும் அந்த நிலத்தில் நேரடியாக பயிர் செய்யும் 18 வயது முதல் 65 வயது வரை உள்ள அனைத்து சிறு குறு விவசாயிகள், அதாவது நேரடியாக விவசாயம் செய்பவர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிலில் ஊதியத்திற்காகவோ அல்லது குத்தகை அடிப்படையிலோ ஈடுபட்டுள்ள அனைத்து குத்தகைதாரர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இந்த திட்டத்தின் கீழ் உறுப்பினர்களாக பதிவு பெற தகுதியுள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களை சார்ந்து வாழும் குடும்ப உறுப்பினர்களும் இந்த திட்டத்தின் கீழ் உறுப்பினர்களாக பதிவு செய்ய தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025-26 ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் உழவர் நலத்துறை அமைச்சர் நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து, மரணத்துக்கான காப்பீடு, விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்புகளுக்கான இழப்பிற்கு நிதி உதவி, இயற்கை மரணத்துக்கான நிதி உதவி, இறுதிச் சடங்கு செய்வதற்கான நிதியுதவி ஆகியவை உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அந்த அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா, நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்துக்காக வழங்கப்படும் இழப்பீட்டு தொகை 1 லட்சம் ரூபாய் என்பதை 2 லட்சம் ரூபாயாக இப்பொழுது உயர்த்தி இருக்காங்க. விபத்தினால் ஏற்படக்கூடிய உடல் உறுப்பு இழப்பிற்காக இதற்கு முன்பு வரை 20,000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்தது. தற்போது அதை 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இது தொடர்பான அரசாணைகள் இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புதிய அரசாணையின்படி நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்துக்கான இழப்பீடு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சமாகவும், விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்பிற்கு 20,000 1 லட்சம் ரூபாயாகவும், இயற்கை மரணத்துக்கான நிதி உதவி 20,000 30,000 ரூபாயாகவும், இறுதிச் சடங்கிற்கான நிதி உதவி 2,500 10,000ஆகவும் உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த உழவர் பாதுகாப்பு அட்டைக்கு விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம், ஆதார் அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சுய அறிவிப்பு பிரமாண பத்திரம், சிட்டா போன்றவை நீங்க கொடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த உழவர் பாதுகாப்பு அட்டை யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விவசாய தொழிலில் ஈடுபடும் குடும்ப தலைவருக்கு மட்டுமே இந்த உறுப்பினர் அட்டையானது வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது விவசாய தொழில் செய்யும் கணவன் மற்றும் மனைவி இருவருக்குமே தனித்தனியாக வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா, கணவன் மற்றும் மனைவிக்கு மெரூன் நிறத்தில் உழவர் பாதுகாப்பு அட்டை வழங்கப்படுகிறது. அதே போல உறுப்பினருடைய குடும்பத்தினருக்கு சாம்பல் நிறத்தில் உழவர் அட்டை வழங்கப்படுகிறது. இந்த அட்டை உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அனைத்து உதவி தொகைகளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த உழவர் பாதுகாப்பு அட்டைக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவர் பாதுகாப்பு அட்டைக்கு புதிதாக விண்ணப்பிக்க விரும்புவோர் முதலில் தமிழக அரசின் www.tnesevai.tn.gov.in அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ போர்ட்டலை பார்வையிடவும். அதில் பார்த்தீங்கன்னா, உழவர் பாதுகாப்பு அட்டைக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை தகவல்களையும் கொடுத்து நீங்கள் அதில் கேட்கக்கூடிய ஆவணங்களை பதிவேற்றம் செய்வதன் மூலமாக உங்களுக்கான புதிய அட்டையை பெறலாம்.
மேலும் இ சேவை மையங்கள் மூலமாகவும் இந்த அட்டையை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.